எங்கள் அம்மாவும் ஆன்ட்டிங்களும் எல்லாரும் வீடுக்கு புது புது திங்ஸ் எல்லாம் வாங்க பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க. நம்மளும் கூப்பிட்டுட்டு போயிருக்கலாம், போர் அடிக்குதுல்ல. Oh my god, stage வேற டெக்கரேட் பண்ணனும், அசெம்பிள் பண்ணனும், நீ ரொம்ப டைம் ஆச்சு. ஓகே, அங்க சில பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் வந்து மெல்லா. நான் வந்து இங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல வந்து கான்சர்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். நான் ஒரு ப்ளேபேக் சிங்கர். ஓ ஓகேம்மா, எங்கள் ஏரியா தானா? ஹெல்ப் கேட்குறாங்க போல இருக்கு. என்ன ஹெல்ப் வேணும் உங்களுக்கு? அத்தை, இந்த பொண்ணு பார்க்க ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லேருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஜாக், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்மள்ட்ட ஒருத்தங்க ஹெல்ப்னு கேட்டு வந்தால் நம்ம அவங்கள பார்த்து இடம்லாம் போடக்கூடாது. ஓகே, உங்களுக்கு என்ன ஹெல்ப்மா வேணும்? சிஸ்டர், நான் வந்து ஒரு ப்ளேபேக் சிங்கர். நாங்கள் இங்கே சிங்கிங் கான்சர்ட்காக வந்திருக்கோம். ஸ்டேஜ் போடணும். ஸ்டேஜ் போடுறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு தான் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஸ்டேஜ் கொஞ்சம் செட்டப் பண்ணணும், டெக்கரேஷன்லாம் பண்ணணும். உங்களால் கொஞ்சம் முடியுமா? அப்புறம் நீங்கள் எல்லாருமே என்னோட கான்சர்ட்க்கு கண்டிப்பாக வரணும் ப்ளீஸ். டெக்கரேஷன், ஸ்டேஜ் செட்டப்பா, இது எங்களுக்கு சர்வசாதாரணமாச்சே. சரி சரி, நாங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறோம். எங்கே இருக்குது? ஓ, இந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டா? ஓகே ஓகே, இதோ வரோம். சிஸ்டர், இதுதான் என்னோட கான்சர்ட் செட்டப். இதில் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணணும். என்னால் தனியாக பண்ண முடியாது, அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ராஷ்மிகா அத்தை வேறு லெவலில் இருக்குல்ல. சரி சரி, நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு நம்ம சூப்பராக ஒரு கை பார்த்துருவோம். அங்கே பாருங்கள், அது மில்லா தானே? வேறு லெவல் சிங்கிங் காம்படிஷனில் இருக்கா போல இருக்குது. அவள் ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. இது எப்படி பாடுறான்னு நம்மளும் பார்க்கலாம். எப்படியும் காமெடியாக பாட போகிறான்னு நினைக்கிறேன். டே, அவங்க பாடுறதுக்கு முன்னாடி ஏன்டா இந்த மாதிரிலாம் இது பண்ணுறேன்? இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தியா, சூப்பராக இருக்குல்ல ஸ்டேஜ் பேஸு. ஹே ஜாக், என்ன பண்ணுற? இங்கே பாரு, இவ்வளோ திங்ஸ் இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. எனக்கும் சிங்கிங் காம்படிஷன் பண்ணணும் போல ஆசையாக இருக்குது. வேணும்னா மெல்லாட்ட கேட்டு இதெல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சிங்கிங் காம்படிஷனில் பாடுற மாதிரி ஒரு சான்ஸ் கேட்போம். சரி சரி, ஹெல்ப் பண்ண தானே வந்தோம், டக்குன்னு ஹெல்ப் பண்ணிவிட்டு கிளம்பலாம். இங்கே பாருங்கள், என்னென்ன திங்ஸ் இருக்குது, பரவாயில்லையே, எக்கச்சக்கமாக என்னென்னமோ திங்ஸ் இருக்குது. பார்க்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ரம்ஸு, அப்புறம் இது என்ன டப்பா மாதிரி இருக்குது, ஸ்பீக்கர் போல் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், மைக்கு மாதிரி இருக்குது. எங்கடா இங்கே இருந்தால் மைக்கை காணும்? ஐயோ, எங்கே போச்சு? டேய் ஜாக், சும்மா ஏதாச்சும் நோண்டிட்டு இருக்காது. இங்கே பார்த்தியா, லைட் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் லைட் போட்டால் செம்மையாக இருக்குல்ல. நைட் டைமில் கூட வேறு லெவலில் இருக்கும். இந்த நைட் டைம் கான்சர்ட்லாம் இருந்தால் செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாரு, இதை இப்படி வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணனா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ப்ரோசஸ், நீ ஸ்டேஜே பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பாரு, வேறு லெவல் திங்ஸாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இங்கே பாரு, வேறு லெவலில் மைக் இருக்குது. டேய், நீ அந்த மைக்குக்கு இது பண்ணுறிய? இங்கே பாடுறா, எவ்வளோ பெரிய சைஸ் மைக் இருக்குது. வேறு லெவல் டெக்கரேஷன் திங்ஸாக இருக்குல்ல. ஆனால் இது ப்ளே கூட ஆகும் போல இருக்குது. இது ஸ்பீக்கர் தான் நினைக்கிறேன். இங்கே பாரு, ஸ்டேஜோட சைடு ஸ்டேஜ் போல் இருக்குது. இதை இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து இது பண்ணிட்டோம், ஒட்டிட்டோன்னா நம்ம சைடு ஸ்டேஜ் ரெடி. இப்போது இதெல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம சைடில் வச்சிடலாம். எங்கே வரணுன்னே நமக்கு தெரில. சரி, அது எங்கே வைக்கணுன்ட்டு மில்லாவே சொல்லிப்பா. ஜாக், நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் மாதிரியே இருக்கே. சரி, என்னன்னு பாரு. ஆமாண்டா, அந்த பிக்கில் இது மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருக்குல்ல, அது இருக்கான்னு பாரு. ஸ்டிக்கரே காணும், எங்கே போச்சு? எங்கடா அந்த ஸ்டிக்கரை ஓ, இங்கே இருக்கா? ஓகே ஓகே, இவ்வளோ கலர்ஃபுல் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்புறமா ஒட்டிடலாம். இந்த திங்ஸ் எல்லாமே எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு ஃபைனலாக நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி அவள்கிட்ட கொடுத்துடலாம். ஓகேவா? இது என்ன, நீ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னமா இருக்கும் இது? நிலா, அது ஒன்றும் இல்லை. இப்படி வச்சுட்டு நம்ம ஃபோன் வந்து ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஃபோனெல்லாம் நான் வீட்டிலேருந்துலாம் கொண்டு வர முடியாது. அதனால் இங்கே வா, மைக்கை ஃபிக்ஸ் பண்ணலாம். எனக்கு இப்போவே இதில் மைக் டெஸ்டிங் 1 2 3 அப்படின்னு சொல்லணும் போல் இருக்குது. ஆனால் மில்லா வேற புது ஃப்ரெண்டாக இருக்கா, அவள் ஏதாவது நினச்சிப்பா. சரி, அப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஆமாம், இது இதுக்கு ஒரே ஒரு சேரை கொடுத்துருக்காங்க. இதை போய் எங்கே வைக்கிறது? ஒருவேளை பாடுறப்போ உட்காந்துட்டே பாடுவாளோ? ஜாக், உன் பேர் ஜாக் தானே? இல்லை இல்லை, அது வந்து பேக் சைடு நாங்கள் உட்கார்றதுக்காக. ஐயோ, இந்த மில்லா புள்ள கேட்டுட்டா போல இருக்கே நான் பேசினது. ஆஹா, இதுதானா? இது இந்த லைட்டு தானா? என்னடா இதுன்னு கன்ஃபியூஷனில் இருந்தேன். இது லைட்டா? சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மில்லா, செம்மையாக இருக்குது. இது போட்டோன்னே அப்படியே தாறு மாறு தக்காளி சோறாக இருக்குல்ல. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். நீங்கள் நிறைய வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பேக்ரவுண்ட்
பேக்ரவுண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணோனே சூப்பரா இருக்கு. இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுற வேலை மட்டும்தான் இருக்கு. சரி மில்லா, உங்கள் வீடு எங்கே இருக்குது? இந்த ஏரியான்னு சொல்கிறீங்க, எங்கள் கண்ணில் படவே இல்லையே இது வரைக்கும் நீங்கள். சரி சரி, எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஓகேவா? ஓகே ரஷ்மிகா ஆண்டி, இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கு. வாவ், நம்ம பேசிட்டு இருந்த கேப்ல எல்லாருமே பாருங்களே சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. என்னால் தனியாக எப்படி பண்ண முடியும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் முடிச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி, கான்சர்ட்க்கு முன்னாடி எங்களுக்கு பாடி காட்டு. ஓகே ஓகே, நான் எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு பாடுறேன். நண்பா என்ன மறந்துட்டியா, தோலா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா, மாமு என்ன மறந்துட்டியா, தோழாந்தன் தோழில் சேர்ந்தால் போதும் போதும். வா நுக்கா வாலையா, நுக்கா வாலையா, யா 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 யா. வா நுக்கா வாலையா, நுக்கா வாலையா, யா யா